ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் கலாத்தியர் கழுத நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்தன சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் பாரம்பரியமாய் சடங்காச்சாரமாய் ஒரு காரியத்தை செய்து இதனால் நான் தேவனை சார்ந்தவன் அல்லது தேவனுக்கு உகந்தவன், நான் தேவனை கிட்டி சேர்ந்தவன் என்று இயேசுவினிடத்தில் சொல்ல முடியாது. ஏனென்றால் அன்பினாலே விசுவாசம், அந்த அன்பாய் நாம் தேவனுடைய அன்பினாலே நிரம்பி அவரை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் மற்ற எல்லா காரியத்திற்கும் உதவும். இப்போ நான் ரொம்ப பாரம்பரியமான ஒரு மனிதன் வச்சுக்கோங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. என்னன்னா, ஒருவன் சமாரியன். அந்த சமாரியன் வருவதற்கு முன்பு ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கிறான். அவனை கொள்ளையர்கள் அடித்து அவனுடைய உடைமைகளை கொள்ளையடித்து அவனை குற்றுயிரும் கொலையுருமாய் வீதிகளில் போட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஆசாரியன் போகிறான், பார்த்து கொண்டு போகிறான். லேவியன் போகிறான், ஒதுங்கி போகிறான். ஆனால் சமாரியன் அவனை தூக்கி அவன் காயங்களுக்கு கட்டி அவனை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் பணங்களை அந்த சத்திரக்காரனிடத்தில் கொடுத்து, நான் திரும்ப வரும்பொழுது அவனுக்கு இன்னும் வேறு ஏதாகவும் செலவு செய்திருந்தால் அதை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனான் அல்லவா? அந்த அந்த சம்பவத்தை தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறார் பவுல். என்ன சொல்லுகிறார்? நான் விருத்த சேதனம் உள்ளவன், நான் ஆசாரியன், நான் லேவியன், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிறதில் அங்கே ஒன்றுமில்லை. இயேசுவானவர் அதெல்லாம் பெரிதாக நினைக்கப் போவதில்லை. மாறாக அன்பும் விசுவாசம் இல்லாத மனிதர்கள், ஒரு மனிதனிடத்தில் அன்பு காட்ட துப்பில்லாதவர்கள், ஒரு மனிதனிடத்தில் அன்பு காட்டி தேவன் மேல் விசுவாசம் வைக்க முடியாத மனிதர்கள் ஒன்றையும் சாதித்து விட முடியாது. சடங்காச்சாரமாய் சிலர் நாங்கள் பாரம்பரியமாக இதை செய்வோம், நாங்கள் பாரம்பரியமாக அதை செய்வோம், நாங்கள் பாரம்பரியமாக இதை நடப்பிப்போம். இப்போ சில காலங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருடைய ஆராதனைகளில் ஆசீர்வாத தட்டு, அந்த ஆசீர்வாத தட்டை ஏலத்தில் எடுத்துகிட்டு போய் உன் வீட்டில் வச்சுன்னா ஆசீர்வாதம் கொட்டுன்னு கொட்டும் சொன்னாங்கல்ல. அப்போது ஒரு அம்மா சொல்லுது என்கிட்ட, பாஸ்டர், ஐயோ எத்தனையோ போராட்டம் பாஸ்டர், ஆனால் போன வருஷம் எடுத்துட்டோம்ல, ஆசீர்வாத தட்டை தூக்கிட்டோம்ல. சரி தூக்கிட்ட, என்ன கொடுத்தாங்க? ஒரு பைபிள், ஒரு தட்டு, ஒரு பைபிள், பழமெல்லாம் இருந்துச்சு, அதை கொண்டு வந்துட்டோம்ல. சரி 80,000 அந்த ஏலத்தில் ஐயா தான் 80,000 கொடுத்து எடுத்தார். சரி வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தில் எங்கள் வீட்டில் தான் கொண்டு வந்து இறக்கிட்டார். சரி எவ்வளோ கடன் இருக்குது? ஆசீர்வாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சுல்ல, உங்கள் வீட்டில் இப்போ எவ்வளோ கடன் இருக்குது? அதை ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? அது இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது. ஏன் ஆசீர்வாதம் வந்துச்ச தட்டில் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் அந்த கடனெல்லாம் அடைச்சிட வேண்டியதுன்னு அந்த அம்மாவுக்கு புரியல.
ஆசீர்வாதமான தேவனே ரோட்டில் நிற்கிறார். ஆசீர்வதிக்கிற, சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பி ரட்சித்த ஆண்டவர் ரோட்டில் நிற்கிறார். அவரை எவனும் கூப்பிடல. மாறா ஒரு ஆசீர்வாத தட்டு, ஆசீர்வாத சொம்பு, இது வீட்டுக்கு வந்த உடனே ஆசீர்வாதம் வந்துடுமா? ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நீங்கள் யாராக வேணா இருக்கலாம். உங்கள் கூட கர்த்தர் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் வரும். உங்கள் கூட கர்த்தர் இல்லைன்னா ஆசீர்வாதம் இருக்காது. இதுதான் உண்மை. நான் விருத்த சேதனம் பண்ணிட்டேன், நான் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறேன், நான் விருத்த சேதனம் பண்ணலை, நான் அப்படி நான் இப்படி, இது எதுவும் உதவாது. இயேசு கிறிஸ்துவன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. அன்பு, விசுவாசம், இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறாரு, எதிர்பார்க்குறாரு. நாம் என்ன செய்கிறோன்றதே நிறைய பேருக்கு புரியலை. நான் என்ன நடப்பிக்கிறேன், நான் என்ன காரியத்தை செய்கிறேன், நான் என்ன காரியத்தின் மூலமாக ஒரு செயல்பாட்டை நடப்பிக்கிறேன், ஆண்டவருக்கு அது பிரியமா, தேவனின் மேல் பிரியமாக இருக்கிறாரா, அதெல்லாம் கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தில் வாங்கின பைபிளை கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வச்சு, எதுக்கு? அந்த பைபிளை படித்தாலாவது, வேதத்தை வாசித்தாலாவது நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அதான் பத்திரமா இன்னத்துக்கு பத்திரமா. இந்த சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த பைபிளுக்குன்னு ஒரு மாடம், அந்த பைபிளை அதில் பிரித்து அப்படி மூடி கண்ணாடியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி பூட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எப்பயாவது அந்த வீட்டுக்கு ஃபாதர் வந்தாருன்னா அந்த பூட்டை திறந்து அந்த பைபிள் அவர் அதை தொட்டு அதுலேருந்து ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு மறுபடியும் அவர் போனதுக்கப்புறம் மூடி மறுபடியும் போட்டு போட்டுருவாங்க. இதான் ஏன்? அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வார்த்தை மேல் வைக்கிற விசுவாசம் ஒரு பெரிய நன்மையை கட்டளையிடும். நாம் அதெல்லாம் நம்ம இழந்துட்டு, அதெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன செய்கிறோம்? தேவனை அறியக்கூடிய அறிவை விட்டுறோம். அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதை விட்டுறோம். அவர் மேல் உள்ள விசுவாசத்தை விட்டுறோம். சடங்காச்சாரமாக இதை செஞ்சுட்டா, அதை செஞ்சுட்டா, இதில் நான் மெம்பராக இருந்துட்டா, அதில் நான் நம்பராக இருந்துட்டா, அதில் நான் அதுவாக இருந்துட்டா, இதுவாக இருந்துட்டா, எனக்கு இது கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும். உனக்கு எதுவுமே கிடைக்காது. வேதம் மிக தெளிவாக சொல்லுது. சிலர்லாம் வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்தனங்களையும் தோத்திரங்களையும் விரும்புகிறார்கள். சிலர்லாம் பாருங்கள், ஐயா தோத்திரம் ஐயா, அதை விரும்புகிறான். அவன் தேவனுக்கு மகிமை செலுத்த மாட்டான். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். ஒரு பட்டிக்காடு கிராமம், மலை கிராமம். அந்த மலை கிராம மக்கள் அந்த காட்டுவாசிகளை இருந்தவர்கள் இப்போ கிராம மக்களை உருவெடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க காட்டுவாசிகள் தான், காட்டில் தான் போய் பிழைப்பு நடத்துக்கிறவர்கள். அவங்க இடத்துக்கு போயிருந்தப்ப ஒரு ஊழியக்காரரை பார்த்த உடனே டமால்னு காலில் விழுந்து, ஐயா, அவன் பாத்திரத்தை எடுத்துட்டு எங்கேயோ போகிறான், ஓடி வந்து காலில் விடுறான். அந்த ஊழியக்காரன் கையை நீட்டி, நல்லாரு, நல்லாருமா, நல்லாருமா அப்படின்ட்டே போகிறாரு. எனக்கு இது பெரிய விகற்பமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப வேதனை. என்ன ஆண்டவரே, மகிமை உமக்கு செலுத்தணும், மனிதனுடைய காலில் விடுறாங்க, இந்த காலில் விடுறத அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரே. இப்போ என் வாய் சும்மா இல்லை. அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் ஊழியக்காரர் தான், ஆனால் அவங்க காலில் விடுறத நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுல்ல. அது அந்த மக்கள் அறியாமல் விடுறாங்க, அதை நம்ம வேண்டான்னு அவங்ககிட்ட சொன்னாலும் புரியாது, அதனால் நான் அதை விட்டுறது அப்படின்னாரு. ஆனால் பைபிளில் இருக்குது, வேதத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குது. யோவான் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் யோவான் ஒரு தூதனுடைய காலில் விடும்போது அவன் சொல்கிறார், ஏய், நீ செய்யாதபடி அப்படி பார், நானும் உன்னை போல ஒரு மனிதன் தான், நானும் உன்னை போல ஒரு தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரன், நீ அப்படி செய்யாத, கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடு,
கொர்நேலியு வந்து பேதுருடைய காலில் விடுறான். அவன் சொல்றான், டேய் அப்படி செய்யக்கூடாது, உன்னை போல நானும் ஒரு மனிதன் தான், ஆண்டவர் கூடியும் செய்கிறேன், அவ்வளவுதான். நீ கனத்தை மகிமையை செலுத்த வேண்டியது தேவனுக்கு செலுத்து. நாம் என்ன செய்கிறோம்? இந்த கிராமங்களில் இப்படிப்பட்ட ஆட்கள் போய் அந்த ஜனங்களை கெடுத்து, அடுத்தது அந்த ஜனங்க அப்படி வந்து விடும்போது மகிமையை, கனத்தை, துதியை, ஸ்தோத்திரத்தை தேவன் ஒருவருக்கு மாத்திரமே நம்ம செலுத்தணும். அன்பு காட்டலாம். அவங்ககிட்ட அன்பா அவனை தட்டி கொடுத்து, அவங்க மேலே தலையில் கை வச்சு ஆசீர்வதித்து, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பா, இயேசு கிறிஸ்து உன் மேலே அன்பாக இருக்கிறார் அப்படின்லாம் வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கலாம். அது பெரிய மேன்மை. அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பக்கத்தில் போய் நின்று அவங்க மேலே தொட்டு அவங்களுக்கு கை மேலே தலையில் கை வச்சு வெள்ளோட பைபிளை வச்சு ஜோ பண்ணிட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகள் ஐயோ இயேசுவே பக்கத்தில் வந்து நின்று அந்த மகளை ஆசீர்வதித்தது போல் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சடங்காச்சாரமாய் அல்லது பாரம்பரியமாய் இது அவங்க செஞ்சாங்க அதனால் நான் செய்கிறேன், இது இவங்க செஞ்சாங்க அதனால் நான் செய்கிறேன், இது எதையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்ய சொல்லவில்லை. வேற என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கவும், தேவன் மேல் உள்ள விசுவாசம் நமக்குள்ளே வளரவும், அவர்களை விசுவாசத்தில் வளர்க்கவும் கர்த்தர் தம்முடைய கிருபை விளங்க செய்வாராக. இந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறா, பவுல் சொல்றார், நாங்களோ தேவனுடைய நீதிக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம். அவருடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு எங்கள் நடுவில் விளங்கப்படும் என்று சொல்லி நாங்கள் அந்த கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன நடப்பிக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தின்படி அவன் ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து, நியாயப்பிரமாணத்தில் ஒரு காரியத்தை அவன் தவறுனா கூட அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் குற்றவாளி. கிருபையின் பிரமாணம் அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒப்புரவாகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து அவர் மேல் அன்பு செலுத்தி அவரை விசுவாசித்து அவர் கரத்தை பிடித்து நடந்தான் என்றால் அவனுடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். இந்த காலை வேளையில் 2 காரியத்தை தான் ஆவியானவர் உங்களோடு கூட இடைபட விரும்புகிறார். 1, அன்பில் நிலைத்திருங்கள். 2வது, விசுவாசமாயிருங்கள். மனிதனுக்கு அடிமையாகாதிருங்கள். பாரம்பரியமான காரியங்களை பிடித்து கொண்டு இது எங்களுக்கு என்று சொல்லாதிருங்கள். வேதத்தை வாசிங்க, வேதத்தில் சொல்லப்பட்டதை செய்யுங்க. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லி அதை செய்யாதீங்க. வேதம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அந்த கற்றுக் கொடுத்தல்படி நீங்கள் நடங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன போதித்தாரோ அந்த போதையின்படி நீங்கள் கரங்களை பிடித்து நடங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் இவங்களை பரிசுத்த ஆவியானவர்லாம் கேட்கறதில்ல, இயேசுவெல்லாம் கேட்கறதில்ல. நாம் எதையாவது ஒன்று பார்த்து அவங்க இப்படி செஞ்சாங்க அதெல்லாம் நான் இப்படி செய்கிறேன், இவங்க இதை செஞ்சாங்க நான் அதனால் செய்கிறேன். தேவன் அதில் பிரியப்படுகிறாரா இல்லையா என்பதை அறியணும். அதனால் இந்த காலை வேளையில் தேவனுக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளாள். இது எதுவும் இயேசுவுக்கு பிரியம் கிடையாது. இயேசு செய்த காரியங்கள் சிலுவையில் அன்பை வெளிப்படுத்தினார். இந்த காலவேளையில் அந்த அன்புக்குள்ளே நாம் நிலை நின்று அவர் எனக்காக மரித்தார் என்று நான் விசுவாசித்தார், முதலாவது நான் ரட்சிக்கப்படுவேன். இன்றைக்கி அந்த அன்புக்குள்ளே நிலைத்திருந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துத அவர் பெரிய பலத்த கிரியைகளை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென்.